உபாமா 8வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷங்களும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களை அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். ஆண்டவர் இங்கே இஸ்ரேல் ஜனங்களோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வனாந்தரத்திலே போய் கொண்டிருக்கும் போது அநேக சமயங்களே அவர்கள் முறுமுறுத்தார்கள், ஆண்டவருமாக கலகம் பண்ணினார்கள், ஆண்டோடு போராடினார்கள். ஆண்டோடத்தில் அவர் மகிழ்ச்சியாகவே இல்லை, முறுமுறுத்தார்கள். ஆனால் மறுபடியும் மறுபடியுமாக ஆண்டவர் மோசையின் மூலமாக அவளை எச்சரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே முதலாவது வசனத்திலே நான் உங்களுக்கு கொடுக்குற அந்த பாலந்தேனும் ஓடுகிற அந்த அருமையான தேசத்திலே உங்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்திலே நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படி கீழ்ப்படிந்து நடங்கள், அதில் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்கிறார். சாவதானமாயிருங்கள் என்றால் ஜாக்கிரதையாயிருங்கள் அர்த்தம். மிகவும் கவனமாயிருங்கள், ஒவ்வொரு கட்டளையும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார். உன் தேவனாய கர்த்தர் 2வது வசனத்திலே உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இதயத்தில் அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வண்ணாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைத்து பார்ப்பாயாக என்று சொல்கிறார். 40 வருஷமா அவர் நடத்தி வந்தார், அவளை சோதித்தார். அவர்கள் ஆண்டுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவார்களோ மாட்டார்களோ என்று சோதித்தார். ஆனால் அநேக சமயங்களே அவள் கீழ்ப்படியாமல் போனார்கள், நன்றி கெட்டவர்களாய் இருந்தார்கள், ஆண்டரை துக்கப்படுத்தினார்கள். அவே வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவள் பிள்ளைகள்தான் கானான் தேசத்தை போய் சேர்ந்தார்கள் என்று நாம் அறிவோம். அதுதான் இங்க 2வது வசனத்தை சொல்றாரு. உன்னுடைய இதயத்தில் இருக்குது, நீயே அறியாமல் இருக்கிறாய், அதை நீ அறிய வேண்டும் என்பதற்காக தான் இப்படி நடத்தி கொண்டு வருகிறேன்னு சொல்கிறார். அதுமா நம்மையும் கூட நம்முடைய இதயத்தில் இருக்குது என்ன என்று சொல்லி நாம் அறிய வேண்டும், உணர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என்று சங்கீதம் 19 சங்கீதக்காரன் சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனே என் இதயத்தை ஆராய்ந்து சோதித்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழியில் உண்டோ என்று பார்த்து உம்முடைய வழியிலே நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்கிறான் சங்கீதக்காரன். 51 பார்க்கிறோம், 139 நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய இருதயத்தை அடிக்கடியாக நாம் சோதிக்க வேண்டியது அவசியம். இஸ்ரேல் ஜனங்களை செய்யாதனால்தான் அவருடைய இருதயம் கடினப்பட்டு போய்விட்டது. அடுத்த வசனம் பார்க்கிறோம், 3வது வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. எதற்காக அப்படி செய்தாரு? ஏன் அவர் பசியினால வருத்தினார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ஆண்டோடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வாரத்திலும் பிழைப்பான் என்பதை உணர வேண்டும், ஆண்டரை சார்ந்து கொள்ள வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசித்தாலே பிழைக்க முடியும் என்று அவளுக்கு உணர்த்த விரும்பினார். ஆனால் ஒருபோதும் அவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை, உணரவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீயும் உன் பிதாக்களை அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். வேற எந்த ஜனத்துக்கும் வேற எந்த ஜாதிக்கும் ஆண்டவர் அப்படி செய்யவே இல்லை. ஆனாலும் கூட அதை உணராமல் போனார்கள்.
40 வருஷமா அவர் அந்த வனாந்தரத்தில் நடக்கும்போது அவருடைய வஸ்திரம் பழுதாகி போகவில்லை, அவருடைய கால் வீங்கவில்லை, அவருடைய பாதரட்சை கூட தேயவில்லைன்னு இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்குன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். 4வது வசனத்துலதான் அதை படிக்கிறோம். ஒருவன் 5ல ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் அறிந்து கொள்வாயாக. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல ஆண்டவர் கூட அவருடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். அவர் நமக்கு தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும் சொல்லி அவர் விரும்புகிறார். ஆக அந்த சிட்சையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும் சொல்லி நம்முடைய ஜீவித்திலும் கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படியாக அவருடைய சிட்சிக்கும் போது நாம் கோபப்படாமல், எரிச்சல் படாமல், முறுமுறுக்காமல் அதை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிரிப்பார், நம்முடைய ஜெபத்தை கேட்பார், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வைத்துக் கொள்வார். அடுத்தவள 7வது வசனத்துல உன் தேவனாய கர்த்தர் உன்னை அந்த நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்கு, மலைகள், ஆறுகள், ஊற்றுகள்லாம் நிறைந்த தேசம், செழிப்பான தேசம். எல்லாவற்றும் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 10வது வசனத்துல ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்த இருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். அதில் நீ திருப்தியாகி அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 11 உன் தேவனாய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் என்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்போ ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு எதிர்பார்க்கறதெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர் வார்த்தையை மதிக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார். யோவான் சுவிசேஷத்திலையும் கூட சொல்றார், 14வது அதிகாரம் 15, 16 வாசிக்கிறோம். ஒருவன் என்னை அன்பாயிருந்தால் அவன் கற்பனையில் கை கொள்வான் என்று சொல்கிறார். நாம் ஆண்டவரில் அன்பா இருக்கிறவங்களுக்கு அதான் அடையாளம், அவருடைய கற்பனைகளை கை கொள்வது, அவருடைய வார்த்தையை மதிப்பது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, அதை கனம் பண்ணுவது, அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பலியை பார்க்கலும் கீழ்ப்படுகிறேன்னு விரும்புகிறேன் சவுலுக்கு கிட்ட சொல்லுகிறார். சாமுவேலை கொண்டு சவுல் ராஜா கிட்ட பேசினார் இல்லையா, நீ பலி செலுத்தி பிரயோஜனம் இல்லை, கீழ்ப்படிதல் தான் முக்கியம், ஆண்டவர் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், 100க்கு 100 கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது இங்கே கூட நான் பார்க்கிறோம், அந்த கட்டளை எல்லாம் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. 12வது வசனம் நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொண்ணும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமையாமலும் உன்னை அடிமைத்தன வேடு ஆகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மையை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை மறவாமல் இருப்பாயாக. அவர் செய்த எல்லா நன்மையும் அனுபவித்து கொண்டே அவரை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், 16வது வசனத்துல பார்க்கிறோம், உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை மறவாமல் இரு. வனாந்திரத்திலே உன்னை போஷிக்கிறார். வனாந்திரத்துல என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. ஒண்ணும் கிடைக்காத இடத்துல கூட ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எப்படி போஷிக்க வேண்டும் என்று அறிந்திருந்தார். அடுத்த வசனம் 17 என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. அது பெருமையை காட்டுகிறது இல்லையா, மனுஷனுடைய பெருமையை காட்டுகிறது. என்னுடைய சாமர்த்தியத்தினாலே, என்னுடைய திறமையினாலே, என்னுடைய படிப்பினாலே இந்த பதவிக்கு வந்தேன், இந்த பணத்தை நான் சம்பாதித்தேன், எல்லாம் என்னுடைய திறமை என்று நீ எண்ணக்கூடாது என்று சொல்கிறார். என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கைப்பலன்,
இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்தது என்று நீ சொல்லக்கூடாது. அடுத்த வசனம் 18. தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு நல்ல சுகம் ஜீவன் பலன் கொடுக்கிறவர் அவர். அது இருந்தாதான் நீ சம்பாதிக்க முடியும், வேலை செய்ய முடியும் இல்லையா? அதை மறக்காதே என்று சொல்கிறார். உன் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த அந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவதில் ஜாக்கிரதையா இருக்கிறேன். ஆகவே நீயும் அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாயிரு என்று சொல்கிறார். சிலையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக நம்மோடு ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அதில் ஆண்டவர் உண்மையா இருக்கிறது போல நீங்களும் நானும் கூட உண்மையா இருக்க வேண்டியது அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி உண்மையா இருக்கிறதுனால, இல்லாமல் போனதுனாலதான் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கவில்லை. எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம். அதெல்லாம் நமக்கு ஆண்டவர் எச்சரிப்பாக எழுதி வைத்திருக்கிறார். அடுத்த வசனம் பார்க்கிறோம், 19. உன் தேவனாய கர்த்தரை நீ மறந்து, அப்ப அடிக்கடியா சொல்றாரு பார்த்தீங்களா, உன் தேவனாய கர்த்தரை நீ மறக்காத. அவர்தான் உனக்கு எல்லாம். அவர்தான் உன்னை போஷிக்கிறார். அவர்தான் உனக்கு வேலையை செய்ய வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் பலத்தையும் கொடுக்கிறாரு. அவர் எப்படி நீ மறக்கலாம் என்று சொல்கிறார். உன் தேவனாய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அளித்த ஜாதி போல நீங்களும் அழிவீர்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? கீழ்ப்படிதல். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது, அவருக்கு அவர் என்ன சொல்றாரோ அது கீழ்ப்படிந்து நடப்பது, அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிவது. அதுதான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட அதான் எதிர்பார்த்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை. ஆகவே அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அளித்த பிரஜாதிகளைப் போல நீங்களும் அழிந்து போவீர்கள். ஆகவே எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டதாமே நமக்கு உதவி செய்வாராக. நாமும் கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல காணப்படாதபடிக்கு ஆண்டவர் வார்த்தையை படித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அவருடைய சித்தத்தை அறிந்து விசாரித்து, சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும், ஏதோ கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, அது கூட நிறைய பேர் ஆண்டவருடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிறதே கிடையாது. இஷ்டப்படிதான் செய்கிறார்கள். முக்கியமான காரியங்களை கூட ஆண்டர்கிட்ட கேட்கறது இல்லை. ஆனா ஆண்டரை எதிர்பார்க்கிறதுன்னு சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அவரிடத்துல கேட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து எல்லாத்தையும் செய்யணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வெறும் காணிக்கை கொடுக்கறதுனாலோ மற்ற ஆண்டருக்காக மற்ற காரியங்கள் செய்யறதுனாலும் அவர் திருப்திப்பட மாட்டார். அதனால நாம் அவரை பிரியப்படுத்த முடியாது. அவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் சந்தோஷப்படுகிறார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், அதனால ஆபிரகாம் மேல அவர் சந்தோஷப்பட்டார். அப்படியே நிறைய உதாரணங்களை பைபிள்ல நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் ஆண்டருக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவள் பேர்ல ஆண்டவர் சந்தோஷமா இருந்து அவளை ஆசீர்வதித்தார். அதுமா நாமும் கீழ்ப்படிந்து சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அவரிடத்துல கேட்டு அவர் என்ன சொல்கிறார் அதன்படி நடந்து அவரை பிரியப்படுத்தி அவருடைய அவசரத்தை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்க முடியும். அவர் வரும்போது சந்தோஷமா நம்மை அழைத்து கொண்டு போவார். ஆகவே பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அதை போல நாம் ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் ஆண்டுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார், வேற ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை. நீர் எங்களுடைய தகப்பன் நம்ம ஜெபம் பண்றோம், ஏசப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். அப்படி என்றால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது எவ்வளவு அவசியம். கீழ்ப்படியதுனால நமக்கு நஷ்டம் கிடையாது, லாபம்தான். கீழ்ப்படிவது பெரிய சலாக்கியம். அன்று நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க நான் செய்வேன் ஆண்டரேன்னு சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டர் பேசுவார். நீ தான் எனக்கு முக்கியம், என் வாழ்க்கையிலே முதல் ஸ்தானம் உமக்கு தான், நீர் சொல்றதா நான் கேட்டு நடப்பேன் என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படியும் போது அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில மைப்படும், நம்மை ஆசிரிப்பார். அதை பார்த்து சுற்றியுள்ள ஜனங்கள்லாம் கூட ஆண்டரை அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வருகைக்கும் நாம் ஆட்டோமேட்டிக்காக ஆயத்தமாக இருப்போம். அப்பொழுது நான் தடையில்லாமல் அவர் வரும்போது அவரோடு கூட போகலாம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அந்த பாக்கியத்தை நமக்கு தருவாராக. நாம் ஜெபத்துக்கு போகலாம். நம்மை அர்ப்பணித்து உடைந்த உள்ளத்தோடு நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் சபைகளுக்காகவும்
இந்த தேசத்துக்காக, அழிந்து போற ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டதாமே நமக்கு உதவி செய்வாராக.